குட் மார்னிங். குட் மார்னிங். வாடா உட்காரு. உன் அளவுக்கு எனக்கு தோசை சுட வராது, சுமாரா தான் இருக்கும். இப்படி பார்க்காதடா கண்ணா. இதுக்கு பேர் தோசையா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. சாரி. So the day is finally here. Your dream job. How does it feel? ஏமா 2 மாதம் எப்படி போணுச்சுன்னே தெரில. இந்த வேலை மட்டும் கிடச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், மறுபடியும் இந்த ஹோமு முருகன் மணி. அது சரி, நேற்று டின்னர் எப்படி போணுச்சு நம்ம மணிக்கு? சார் பிச்சு உதறிட்டார். வேற லெவலு. என்ன ரொமான்ஸ் தெரியுமா? பார்த்தோன்னே எனக்கே லவ் பண்ண ஆசை. ஏய். ஆமாம், தோசை நல்லா இருக்கு. ம். ஆனால் இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இன்டர்வியூ லேட் ஆயிரும். நீ ஒன்று பண்ணுறியா? காஃபி கழிக்கிறியா? நான் போய் ஷூ போட்டுறேன். இன்டர்வியூ லேட் ஆச்சு. ஓகே. யாருக்கு கால் பண்றடா? முதல் மதிக்கு அடித்தேன், ஆ. எடுக்கல. இப்போ மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவர் எடுக்க மாட்டாரு. ம். சரிம்மா, நான் வந்து இன்டர்வியூ கிளம்புறேன். ஓகே ஓகே, பாய்டா யுவா. டேய், சாமி கும்பிட்டியாடா? இன்னைக்கு அந்த மொக்க பிரேக்ஃபாஸ்ட் போட்டது இந்த சாமி தான். ஓ. பை. ஐ, பாராட்டுறானா இல்ல கலாய்க்கிறானா? ம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு. நெஞ்சம் உண்டு நேரம் வரும் காத்திருந்து பாரு. ஒரு வேளை ஃபோன் ஆஃப் பண்ணியிருப்பாளோ? பாஸ், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்? நான் ஃப்ரெஷ் கிராட் பாஸ். நீங்கள்? 2 years தான். 2 இயர்ஸா? எங்க? வீலே தான் பாஸ். ஆட்டா சட்டி மண்டையா. செல்ல போன எல்லாருக்கும் தெரியும். என் வீட்டில் நல்லா சமையல் பார்த்துக்கோங்களேன். ஓ சரி. இன்க்ளூடிங் வீட்டு நிர்வாகம், கேட்டில் போடுற பூட்லேருந்து சட்லி செய்கிற கூட்டு வரைக்கும் எல்லாருமே எனக்கு கண்டுபிடி. ஓ, பொண்ணு பார்க்குறாங்களா? அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். வீட்டில் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? என்ன ப்ரோ? இது வீட்டில் உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களா? இன்னும் இல்லை ப்ரோ, இதை வேலை கிடைச்சுன்னா கண்டிப்பாக பார்த்துருவாங்க. கண்டிப்பாக கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிருந்தானே. thanks bro. ஆல் தி பெஸ்ட். Oh, thank you. Mr. Yuvaraj, you may come in. சரி பாஸ், ஆல் தி பெஸ்ட் வித் இன்டர்வியூ. கூட்டு. ஓகே. கூட்டா. Yes. Come in. Sit down. Give me 5 minutes. இது என்னோட ட்ரீம் ஜாப். A chef in a 5-star rated fine dine in the heart of KL. இதுக்காக 2 மாதம் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணேன்னு சொல்கிறத விட வாழ்க்கையோட இன்னொரு பகுதியை டேட் பண்ணேன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட இந்த 2 மாதம் அப்படி ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு. நான்
தோசை நீ திங்க போரை டேய் கிராஜுவேட் பண்ணி 1 மாசம் ஆக போகுது. என்னடா பிளான் பண்ணி வச்சிருக்கிற? சரி வந்து கூட மாடா ஒத்தாசியா கடலை இருந்தா ஒரு நாளைக்கு வர, மிச்ச நாள்ல வர மாட்ற. டேய் சட்னி வையடா. சும்மா தாச்சு புச்சுன்னு குதிக்காதம்மா. இப்போதான் இமெயில் வந்துச்சு. கரெக்டாக 2 மாசத்துல இன்டர்வியூ. சரியா? அப்பா அப்ப என் பையன் கடைக்கு வந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்ண போறான். ஏ அப்படின்னு ஜென்மத்தில் கூட எதிர்பார்க்காத. எனக்கு வேற பிளான் இருக்கு. பிளானா? ம் சார் என்ன பிளான் பண்ண போறீங்க? ஒரு 2 மாசம் ஒரு ஹோம் வீட்டை ஃபுல்லாக சர்வ் பண்ண போகிறேன். பொது தொண்டு. பாய்க்கிற துண்டையோ சொந்தமா துவைக்கிறது இல்ல. இதுல சாருக்கு பொது தொண்டு. ம் ம். ம் சரி ஏதோ உருப்படியா ஏதாவது பண்ணுடா. ம் சரிம்மா. யுவா ஐ லவ் யூ கண்ணா. ஐ லவ் யூ டூ சரஸ். Well, folks, get ready. Rotate your heads. காலையிலே கூப்பிட்டு வச்சு ஐயா. Okay, now your hands. உங்க ரைட் ஹேண்டை வச்சு லெஃப்ட் ஹேண்டை டிஸ்மெண்டல் பண்ணுங்க. அடச்சி நேத்து நைட்டு சரக்கு அடிச்சுட்டு எந்திரம் பார்த்தது தப்பா போச்சு. லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரெச் 10 செகண்ட். 1 2 3 அது சரி. வழக்கம் போல மணியமங்கல் வரலையா? எக்ஸசைஸ் கூப்பிட்டா வரமாட்டேன்னு அடமுடிப்பாரு. ஏன்டா ஆக்டிவிட்டிஸ் வச்சா அவர் மட்டும் ஜாயின் பண்ணவே மாட்டாருன்ட்டு டாக்டர் கூப்பிட்டு ஆப் படிக்கிறாரு. எப்படி கூப்பிடுறது? சந்தோஷம். காலையிலேயே உங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அசெம்பிள் பண்ணதுக்கு கரெக்டா வேலை பார்த்துட்டீங்க. வெரி குட். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங் மச்சி. அப்புறம் கூப்பிட்டியாமே எதுக்கு? அது வந்து கழுத்த சுரியறது கடா காலாங்காத்தாலே கூப்பிடு. ஐயோ அது இல்ல அங்கிள். அங்கிளா? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அங்கிள் கூப்பிடாதேன்னு? சொல்லியிருக்கா இல்லையா? சொல்லியிருக்கா இல்லையாடா? சொல்லிருக்கீங்க. குட். நவ கண்டினியூ. எக்ஸசைஸ் பண்றது ஹெல்த்துக்கு நல்லது. சொல்லி கொடு. பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சா? ஆச்சு ப்ரோ. ரொம்ப நேரம் ஆகாத. சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடணும். டன் ப்ரோ. ஓகே டன் ப்ரோ. நாம கண்டினியூ பண்ணலாமா? இந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. இதுதான் இதுதான். ஏய் ஏய் இதுவும் சதி பண்ணுது. ஹலோ மேடம். 2 வாரமா உங்க அப்பா பார்க்க ஹோமுக்கு வரவே இல்லை. ஒரு நிமிஷம். பிரதர் யார் நீங்க? என்ன வேணும்? ஏய் இந்த ஹோமோட ஓனரை நான் பார்க்கணும். யாரு? டாக்டர் பிரான்சிஸ்யா? அவர் டாக்டரா? டாக்டர் பிரான்சிஸ் ஒரு டாக்டர்னு தெரியாமலே ஒரு ஹோமுக்கு வந்திருக்கீங்களா? இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அதான் அவரை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாம். ஓகே. இந்த ஹோமுக்கு ஓனர் அவரா வேணா இருக்கலாம், ஆனா அத்தாரிட்டி எல்லாம் நம்ம கையில, இன்க்ளூடிங் த கிழவன் அண்ட் கிழவீஸ். அப்படின்னா அது உங்ககிட்டயே. டேய் முருகா, யார் அது? இல்ல டாக்டர், உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு, அதான். என்ன விஷயம் தம்பி? இல்லை சார், சாரி டாக்டர், என் பேர் யுவராஜ். ஒன்று ஃப்ரீ வீல் பேசிஸ் ஒரு 2 மந்த்ஸ்க்கு இந்த ஹோமில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சர்வ் பண்ணலான்னு. சொல்லப்போனால் ஒரு செமரிட்டன் லைக், அதான் இங்கே பேசிக்கிட்டு. ஓ தட்ஸ் குட். யுவராஜ் டாக்டர். யுவராஜ், நீங்க ஸ்ட்ரைட்டா என் ஆஃபீஸ்ல வந்து வெயிட் பண்ண வேண்டியதானே? ஏன் இந்த விளங்காதவங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அத்தாரிட்டி அதான் அவமானப்படுத்திட்டு மானத்தை வாங்கிட்டு போயிட்டாரு பாரு. நீங்க போங்க, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஹலோ, அந்த விளங்காதவன் நீதானா? இல்ல. யுவா, ரிமெம்பர் there are also some retired people here. ஸோ நாங்கள் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமாகவும் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ முருகன் உங்களை டூருக்கு கூப்பிட்டு போவாரு. ஓகே, தேங்க்ஸ். see you. Take care.
இது நம்ம ஏரியா. இவர்தான் மணியம். போய் பேசுங்க. ம். ஹலோ அங்கிள். எங்க பாஸ், அத்தாரிட்டிலேருந்து ஆட்டோரிட்டி போடுற வரைக்கும் எல்லாம் நான் தான் பாஸ். எல்லாம் போ. சரி, இப்போ ஒருத்தர் போனார்ல, ஆமா. அவர் யாரு? அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி பாஸ். முடிஞ்ச அளவுக்கு தெரியாம இருக்கிறது நல்லது. கேர்டேக்கர் எனக்கே 2 அறை. அறையா? ஐயோ பாஸ், அது இன்னைக்கு மார்னிங் கோட்டா. இன்னும் பேலன்ஸ் இருக்க. பழக்கப்பட்டதுதான். நீங்க ஜாயின் பண்றீங்களே, கன்ஃபார்மா? அப்ப இனிமே நம்ம 2 பேரும் பிரிச்சுக்க வேண்டியதான். புரியல. போக போக புரியும் ஜி. வாங்க போலாம். ஹாய்டா. ஹாய். இவ்வளோ சீக்கிரமா வந்துட்ட? ஹோம்க்கு போயிருந்திய? மீட்டிங் எப்படி இருந்துச்சு? Yeah, it was good, ma. I can start tomorrow itself. Really? That's good, கண்ணா. அப்புறம் ஏன்டா மூஞ்சி இப்படி இருக்கு? தெரியலம்மா, அந்த ஹோமில் அவ்வளோ வயசானவங்க இருக்காங்க. Some of them are bedridden, சில retired people. And I just don't get it, you know. See, எப்படி பெற்றவங்களை அந்த ஹோமில் சேர்த்து விடுறதுக்கு பிள்ளைங்களுக்கு மனசு வருது? பேரண்ட்ஸ் வேண்டாதவங்களா போயிடுறாங்களா, இல்லை பிள்ளைங்க அவங்க கடமையிலேருந்து தவறுறாங்களா? ஐ ஜஸ்ட் டோன்ட் கெட் இட். Well, நீ சொல்ற ரெண்டுமே இல்லாம இருந்தா பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு சுமையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? பட் அப்படி இருந்தாலும் இட்ஸ் நாட் ப்ளீசிங் டு தி ஐ, யூ நோ. டோன்ட் ஓவர் திங்டா. உனக்கு இப்போ என்ன, அந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இல்லையா? இல்லை அவங்க பிள்ளைங்க அவங்கள வந்து விசிட் பண்ணுறது இல்லையா? Some will still care, right? நீ அங்கே இருக்கிற வரைக்கும் டிம்மா இருக்கிறவங்க லைஃப்பில் ஒரு டியூப் லைட்டா இரு. ஐ மீன், ஒரு வெளிச்சமா இருந்துட்டு போ. எல்லாருக்கும் நல்லா சமைச்சு போடு. எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துக்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுதா. முக்கியமா இந்த வயசானவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும், அது எல்லாத்தையும் நிறைவேற்று. அந்த புண்ணியம் உன் பிள்ளைங்களுக்கு தான் வந்து சேரும். அண்ட் ஆல்சோ மீ. ஒன்று அங்கே சேர்த்து விடணும். நீ கடையை பார்த்துக்கிறனா சொல்லு. ஏண்டா நீ அதை உனக்கு எடுத்து சொல்லண்டா. இந்த நாதர் எப்போ வந்தான்? எப்பரா இருக்க? அப்புறம் சார் என்னமோ பொது சேவன்லாம் செய்ய போகிறது நியூஸ் வந்துச்சு. ஈஸ்வர். எஸ், ஏன் கேட்குற? இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதனால பாதிக்குமோன்னு ஒரு பயம் வருது. நீ பாட்டுக்கு சேவைக்கு இவன் அங்கே இருந்துன்னு வச்சுக்கோயேன், மை சோத்துக்கு சூறாயினும். நான் சொன்னேன் இல்லை, உன்னை ஏன் நம்பியிருக்கேன் பார்த்துக்கோயேன். இதெல்லாம் ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேட்கடா. சோறுன்றான் சட்டின்றான். எனிவேஸ், உன்னோட புனிதமான செயல் என் பங்கு இருக்கணும். பங்கு கான்மீன்டா. ஐஷுவா? சோறு தான் சோறு தான் சோறு தான். ஓகே. பார்த்து போ பார்த்து போ பார்த்து போ. அடியா, நல்ல அடியா. அடிதானே? சொங்கி ஒக்கத்தில் வேடிக்கை பார்க்குறேன். அடிங்கடா, எஸ்கேப்டா முருகா. அப்படிதான். நல்லா அடிங்க 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 அங்கிள்.
வாடா. அதான் வரேன்ல, அப்புறம் ஏன் இந்த கத்து கத்துற? ஏன் பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க நீ? கஷ்டப்பட்டு எதுக்குடா உழைக்கிறோம்? சாப்பிட தானே. சீக்கிரம். இந்த புடி. வர. இதுவும் நான் தானா? ம், இந்தா. ஆமா, ஹவுஸ் யூ ஃபியூ டேஸ் ஆஃப் யுவர் பொது தொண்டு? எல்லாம் ஓகே தான் சரஸ். அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு சோகம் இருக்கு. எல்லாரும் என்கிட்ட சிரிச்சு சந்தோஷமா தான் பேசுறாங்க. ஆனா அவங்க ஆள் மனசுல என்ன இருக்குன்னு மட்டும்தான் சரியா புரிஞ்சுக்க முடியல. குறிப்பா மணி என்ற ஒரு கேரக்டர், அந்த ஆள் மட்டும் தனியா தெரியுறாரு. எப்ப பார்த்தாலும் சிட்டு சிட்டுன்னு கிரம்பியாவே இருந்துக்கிட்டு அந்த ஆள் தான் என்ன பண்றதுன்னே தெரியல. தெரியலன்னு இல்லடா, நீ மறந்துட்ட. கடைசி காலத்துல கௌரி தாத்தா எப்படி இருந்தாருன்னு ஞாபகம் இருக்கா? His weird behaviors, grumpiness. anger, anxiety and so forth. ம் இவ்வளோ கோவப்பட்டாரு. அவரை கட்டுப்படுத்தி அவர் ஆள் மனசுல என்ன இருக்குன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே நம்மனால அவரை வேற கோணத்துல பார்க்க முடிந்தது. அந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். இந்த 2 மாசம் நீ அங்க இருக்கும் போத அவங்க சந்தோஷம் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்காத. அவங்க ஆள் மனசுல நிரந்தரமான நிம்மதி என்னன்னு தேடு. எப்படி? அவங்க கிட்ட நிஜமான பாசத்தை காட்டும் போது. சரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. அம்மாவுக்கு போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. ம். லவ் யூ சரஸ். I love you too, கண்ணா. இரு டீல பாசத்தோட பாய்சன் சேர்த்துருக்கேன். குட் மார்னிங் சாப். மார்னிங் அங்கிள். ஹவ் ஆர் யூ? அப்புறம் மேட்டர்ஸ் ஆஃப் மலேசியா என்ன சொல்லுது? மேட்ரஸ் ஆஃப் மலேசியா இல்லைப்பா, வெரி ஃபன்னி நியூஸ்ப்பா. இந்தியாவில் லவ் பண்ணுற பொண்ணு கன்வின்ஸ் பண்ணணும்னு பின்னாடியே ஓடி தடிக்கு ட்ரைனேஜில் விழுந்துட்டான். ஏன்பா இப்போ உள்ள பையனுங்க அப்படியா கண்ணு தெரியாம போய் ட்ரைனேஜில் விழுவுறானுங்க? இப்போ பாரு, பையன் உயிர் ஹாஸ்பிட்டலில் ஊசல். லவ்ல விழுந்தா லைஃப் நாரிடுன்ட்டு சிம்பாலிக்கா சொல்றானுங்க நியூஸ்ல. சிடு சிடுன்னு தானே இருப்பாரு. யாருக்கிட்ட இவர் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு? சரி, அப்புறம் பேசுவோம். யாரா இருக்கும்? முடி மூஞ்ச மறைக்குது. வியூ சரியா கிடைக்க மாட்டேது. என்ன பண்ணலாம்? ஐடியா. ஒரு வேலை இருந்தாலும் பொண்ணும். அது வந்து கேள்வி, இந்த ட்ரைனேஜ் சொன்னீங்களே, அவனை விழுந்தானா யாராவது தள்ளி விட்டாங்களா? சிக்க வேண்டியது சேஃப் ஆயிட்டான். How is everyone doing, Vanmadi? எல்லாரும் doing fine, doctor. Blood pressure, sugar எல்லாமே under control. Above all that, எல்லாரும் முகத்துலயும் ஒரு சிரிப்பு இருக்கு. முருகன் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல மட்டும் வச்சுக்காம எல்லாத்தையும் நல்லா சந்தோஷமா பாத்துக்கிறார் போல. யார் இவனா? 4 வருஷமா இங்க குப்பை கொட்டிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி ஹோம் இப்படி சுபிச்சமா பாத்திருக்கியா? எல்லாம் யுவராஜ் தான் காரணம். வந்த 4-5 நாட்கள்லயே he brought a great differences out of his free will. என்னத்த? ஹோம் பெயிண்ட் பண்ணிருக்கு பாத்தியா? ஆமா, அதுவும் அவன் ஐடியா தான். ஐயோ, நம்பிட்டீங்களா? பிலீவ் ஹிம் நாட்டுங்க. He is also a good cook and gives a great companionship. யார் அவரு? கீழே ஒருத்தர் தும்ப தெரியாம தும்புனார்ல, நீங்க கூட ஸ்லோ மோஷன்ல திரும்பி பாத்தீங்க, அந்த தம்பி தான். ஓ, அவரா? நான் சரியா கூட பார்க்கல. அதுக்குள்ள மணியம் அங்கிள் வந்து மறைச்சிட்டாரு. வான்மதி, மணியம் சொன்னதும் எனக்கு ஞாபகம் வருது. How is his condition, ma? நத்திங் டு வரி. நான் இருக்கிற வரைக்கும் அவர் நல்லா இருப்பாரு. ஏன்னா as usual இஸ் a grumpy pot. ஆனா அவர் ஒரு குழந்தை மாதிரி தானே. என்னது குழந்தையா? எத்தனை தடவை என்ன கொலை முயற்சி பண்ணியிருக்க அந்த ஆளு, வாய் கூசாம குழந்தைன்னு சொல்லுதே. என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்லையா, அவர் குழந்தையா? அவர்கிட்ட டெய்லி அடி வாங்கி பாருங்க, அப்போ தெரியும் அது பேபியா இல்ல பாகுபலியான்னு. இதென்ன வெட்டின மாதிரியே மிஸ் தெரியல. யுவராஜ்,
டாக்டர் ஃப்ரான்சிஸ் உங்களை பற்றி நிறைய சொன்னார். I was really happy to hear that. And I'm very happy that you're here. நீங்கள் இந்த ஹோம்க்கே ஒரு புது உயிரை கொடுத்துருக்கீங்க. இவங்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததில்ல. நாங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரை மட்டும் எங்களாம் ஆரோக்கியமாக இருக்கிறதில்ல. உங்களை மாதிரி நல்லவங்க காட்டுற அன்பளியும் தான். எனிவேஸ், நைஸ் மீட்டிங் யூ. ஐம் வான்மதி, டாக்டர். ஹவுஸ்மேன்ஷிப்பில் இருக்கேன். டாக்டர் ஃப்ரான்சிஸ் என்னோட மென்டர் மாதிரி. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இங்கே வரேன். எனிவேஸ், நைஸ் மீட்டிங் யூ. நைஸ் மீட்டிங் யூ ஸ்வீட். ஓகே, see ya. Bye, Uncle Ramu. பாய். நல்ல பொண்ணு இல்லை அங்கிள். வேற லெவல் பொண்ணுப்பா. தண்ணி அடிங்க. ஓகே மச்சா, பாப்போம். சரா பைடா. ஓகேடா. ஓகே see you. சரா பாத்து. ஏய், குட் கேம் மைக். ஓகேடா டே. ஓகேடா மச்சான், நாளைக்கு பாப்போம். சரா மச்சா பாய். என்னடா பழைய மாதிரி இல்லை என்னோட கேமு? ஃபோக்கஸ் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் அவ்வளோதான். மச்சான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன்டா. மாப்பிள்ள, நீ என்னையே மறந்துட்டடா. டேய் சொல்கிறத கேளுடா. நேற்று ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. சுத்தம். அப்போ இனிமே நான் யாருன்னு உனக்கு தெரியாம போயிருமே. டேய் கேளு, சொல்லு. ஹோமில் தான்டா பார்த்தேன். ஹோம்ல பத்தியா? அங்கே எப்படி? உனக்கு என்ன ஆன்டிபயோட்டிக் வியாதியா? அங்க எல்லாமே 50 மேலோட கிளவிங்க தான்டா. டேய் அவர் டாக்டர்ரா, பேர் வான்மதி. வீக்லி ஒன்ஸ் அந்த ஹோமில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணுறா. அவளை பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆகிட்டேன்டா மச்சான். மெடிக்கல் செக்அப் பண்ண வந்துல நீங்க மொரட்டு செக்அப் கொடுத்துருக்கீங்க. லவ்வா? தெரியல, பட் பிடிச்சிருக்கு. இப்படி தாண்டா ஆரம்பிக்க இந்த அளவு கருமாந்திரம்லாம். அப்போ பொது தொண்டு இல்லை, பர்சனல் தொண்டா இப்போ? அப்படிலாம் இல்லைடா, ஷி சீம்ஸ் டு பி நைஸ் கேர்ள். பாப்போம். சரி, நீ எப்படி அந்த ஹோம்க்கு டெய்லி போற வர? போர் அடிக்கல? முழுசாக 10 நாள் கூட ஆகல. எனக்கே எப்படி சொல்கிறிய? அந்த ஹோம்லேயே அடைஞ்சு கிடக்குறாங்களா, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? போரில் ஒன்றும் இல்லைடா, அவங்க கூட அப்படியே சிரிச்சிட்டு சந்தோஷமாக பழகிட்டு இருக்கிறது அது ஒரு மாதிரியான நல்ல ஃபீல் தான். அடைஞ்சு கிடக்குறாங்கன்னு சொன்னீங்க, நீ ஏன் அவங்க எல்லாத்தையும் எங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது? எல்லாரையுமா? ஒய் நாட்? குட்டி ஹாலிடே, ஒரு பிக்னிக்கு, என்ன மேக்ஸிமம் ஒரு மினி சார்ட்டட் பஸ் தானே தேவை, இல்லை ஒரு வேனு. யோசி யோசி யோசி. ஓகே எல்லாரும் கேளுங்க. இது வரைக்கும் யாரும் சஜஸ்ட் பண்ணாத ஒரு நல்ல ஐடியாவை யுவராஜ் என்கிட்ட சொன்னாரு. அதாவது நீங்க எல்லோரும் ஒரு சின்ன டூருக்கு போயிட்டு வரலாம்னு. இதுங்களை கூட்டிக்கிட்டு டூரா? வர சனிக்கிழமை பஸ் பிடிக்கிறோம், ஃப்ரேசர் ஹில் போறீங்க, நெக்ஸ்ட் டே திரும்பி வரீங்க. எப்படி எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே ஓகே போலாம். வன்மதி, யூ ஷுட் ஆல்சோ ஃபாலோ தெம். ஐயோ சார், நானா? மீட்டிங்ல அவன்டா ஜமா பண்றது. நான் எப்படி டாக்டர்? இவர்தானா அது? நிறைய வேலை இருக்கும். ப்ளீஸ் கன்சிடர்மா, நீ கொஞ்சம் ஃப்ரீ ஆன மாதிரியும் இருக்கும். வந்துருமோ? யோசிக்குது யோசிக்குது. சரி சரி, ஓகே, நான் வரேன். அங்கிள் மணியம், நீங்க ஹாப்பி தானே? வரீங்களே? இல்லைம்மா, நான் வரல. ப்ளீஸ் அங்கிள், எல்லாரும் ஜாலியா போயிட்டு வரலாம். முருகன் கூட வராரு. நீங்க இங்க தனியா இருந்து யார் அடிக்க போறீங்க? பாத்தீங்களா பாஸ், பயப்புள்ள எப்படி கோத்து விடுதுன்னு. ப்ளீஸ் அங்கிள், குட் பாய்ல. நான் வரலண்ணா, வரல. யார் இந்த அயன்மேன்? மடிய மக்கள் வாங்க. இன்னைக்கு அறையா ரைட்டு ப்ரோக்கு ஜன்னல் பக்கத்துல சீட்டு போடுங்க. ஏறு 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 ஏறு. வர, வா, வர, வா, wait வா, பண்ணு. வா.
இங்க பாரியா கண்ணாடிய ஹரிகாத்தோ. ஹிந்தி வேற ஏறு ஆண்டி பிரேசில் குளிருக்கு உடம்பு தாங்குமா இது வேற பஞ்சு கட்டடா வைரமா உன் புருஷன் பேரு கந்து கந்தசாமி இல்ல செருப்பு பிஞ்சிரும் படுவா சரி உள்ள போ பாஸ் யாருக்கு வெயிட்டிங் வான்மதிக்கா பிரதர் அன்னைக்கு ஏதோ எல்லாரும் கெஞ்சி கேட்டிருக்காங்களே லைன் கெட்ட கூடாதுன்னு ஒத்துட்டு இருக்காங்க போல நானும் கால் பண்ணனே லைன் கிடைக்கல வாங்க பாஸ் போலாம் பிரேசர் ஹில்லு ஐயோ நம்ம ஒரு ஏன் கொஞ்ச பாஸ் நேரம் wait பண்ணி பார்ப்போமா வான்மதி அவளுக்கு? இல்லைன்னா ஒரு ரேவதி யாரா அது இவா இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பயந்துட்டேன். ஆமா நம்ம பாட்ட நீங்களா பாடுவோம் கிளம்பிட்டீங்களோட ஃபோன் வேற பேட்டரி இல்ல உங்ககிட்ட பவர் பேங்க் இருக்கா லேட் ஆயிடுச்சு நேற்று ஆன் கால்ல இருந்தேன் வாங்க ஒரு வழியா பூட்டியாச்சு ஒரு நாள் இந்த ஹோம விக்கல அங்கிள் மணியம் அங்கிள் மணியம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அழகா இருக்குல்ல இந்த இடம் பாத்தீங்களா பாஸ் குணா அங்கிள ஐஸ் பேக்கெட் சேலஞ்சில் பொண்டாட்டி தொலைச்சிட்டு இங்க வந்து கடலை போடுறத பாத்தீங்களா பாஸ் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத விட்டு தொலைடா ஹேய் வான்மதி நீங்க ஃபாலோ பண்ணலையா தோ போறேன் அடப்பாவி இப்படிலாம் பண்ணக்கூடாது அங்கிள் எல்லாரும் அவங்க சந்தோஷமா இருக்கும்போது இந்தாங்க குட் பாய்ல ப்ளீஸ் எல்லாரும் கூட சந்தோஷமா இருங்க அங்கிள் எல்லாரும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானே குட் பாய் இது குடிங்க I'll be back ஒரு வாக் போலாமா கனவே கொஞ்சம் கலையாதிருநீ விடியல் வந்தும் விலகாதிருநீ கனவே கொஞ்சம் கலையாதிருநீ விடியல் வந்தும் விலகாதிருநீ ஓய்வு கொள்ள மெல்ல பகல் மேற்கு நோக்கி செல்ல இரவென்னும் நதி எங்கும் விண்மீன்கள் போல நீந்த வா
என் காதல் உலகை நிலையாய் விடு. நேரில் காணல் நீர் போன்றவள் கனவில் தோன்றி கை கோர்க்கிறாள். ஜாலங்களை செய்கின்றனள், மாயங்களை நான் காண்கிறேன். என் வானமெங்குமே கார்மேகம் சூழுமா, என் கண்ணில் எப்போதும் பெண்ணை சிறை பிடித்திட. கனவே கொஞ்சம் கலையாதிருநீ, விடியல் வந்தும் விலகாதிருநீ. கனவே கொஞ்சம் கலையாதிருநீ, விடியல் வந்தும் விலகாதிருநீ. ஓய்வு கொள்ள மெல்ல பகல் மேற்கு நோக்கி செல்ல. இரவென்னும் நதியெங்கும் விண்மீன்கள் போல நீந்த வா. பாஸ் 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 கனவா? பார்த்து வாங்க அங்கிள். கேர்ஃபுல். நீங்கள் மொதல் ரூம் போங்க, நான் யுவாவை பார்த்து பேசிட்டு வரேன். எதுக்கு? பாவம் அங்கிள், அங்கே தனியாக உட்காந்துருக்காரு, சும்மா பேசிட்டு வரேன். உங்களுக்கு என்ன, நான் வந்து குட் நைட் சொல்லணும்ல? நான் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன். குட் பாய்ல. யுவா, ஹாய் வன்மதி. மதியனை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, இங்கே ஏன் தனியாக உட்காந்துருக்கீங்க? முருகன் எங்க? நான் தனியாக இருக்குன்றது விதி. இது முருகன் தண்ணியோட செஞ்ச சதி. அதை விடுங்க மதி. அப்புறம் சரி, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேட்குறேன் தப்படுத்துக்காதீங்க, சும்மா தான். இங்கே யாருமே டேட் பண்ணலையா? இல்லை யுவா, ஆக்சுவலி ஐ நெவர் மேட் டைம் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கு. லெட்ஸ் see. அப்புறம் உங்களுக்கு யாராச்சும் டைம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, அதை விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட தான் கேட்கணும். அதுக்கு நீங்கள் தான் கரெக்டான ஆள். என்ன? இந்த ஹோமில் இருக்கிற எல்லாரு கூடயும் நான் க்ளோஸாக தான் இருக்கேன். ஏன், எல்லாருக்கும் ஒரு புள்ள மாதிரி தான் நான். ஆனால் மணிமங்களை மட்டும் நல்லா புரிஞ்சிக்கவே முடியல, கிட்ட கூட நெருங்க முடியல. சில பேர் சொல்லியிருக்காங்க அவரை பற்றி, அவரோட கோவம், சுட்டித்தனம், அப்பப்போ ரிசர்வ்டாக இருக்கிறது. ஆனால் யாருக்குமே அவரோட பாஸ்ட் லைஃப், ஏன் சில நேரத்தில் அவரை தனிமைப்படுத்திக்கிறாரு, யாருக்கும் தெரில. நீங்கள் மட்டும் எப்படி அவர்கிட்ட க்ளோஸ் ஆனீங்க? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவா. அவரை நெருங்கிறதுக்கு எனக்கு 4 மாதம் எடுத்துச்சு. அவருக்கு ஒரு வித்தியாசமான ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது. அதை டீகோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் மனசால ஒரு குழந்தை மாதிரி தான். யூ see, குழந்தைங்க யூஸ்வலாக புதுசான ஆள்கிட்ட ரொம்ப ஈஸியாக ஒட்ட மாட்டாங்க. யூ ஹாவ் டு கெயின் தியர் ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட்ல. அவரும் அந்த மாதிரி தான். போக போக மேபி அவர் உங்கள் கூட சரியாயிடுவார். bear in mind, அவருக்கு இப்போ தேவைப்படுறது ஒரு கம்பேனியன்ஷிப், பெர்ஹாப்ஸ் ஒரு நல்ல நண்பன். தட்ஸ் வாட் ஹீ நீட்ஸ். அதெல்லாம் சரி, அவர் ஃபேமிலிலாம் எப்படி?
அவருக்கு ஒரே ஒரு பையன் இருந்தார். அவரோட ஒய்ஃப் பையனுக்கு சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க. மகனுக்காக எல்லாமே பண்ணார். நல்ல வசதியாக தான் வாழ்ந்தவர். ஒரு அப்பாவா மட்டும் இல்லாம அதையும் தாண்டி ஒரு நல்ல நண்பனா இருந்தாரு. நண்பன் உங்களுக்கு துரோகம் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க யுவா? சொல்லுங்க. பீயிங் இஸ் ஒன்லி சன். அவர்கிட்ட இருந்த எல்லா சொத்தையும் பிஸ்னஸ் பண்றேன் அது பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் சுருட்டிட்டு வெளியூர் போய் செட்டில் ஆயிட்டாரு. அவரு இப்ப எங்க இருக்காருன்னு கூட தெரியாது. ஆனா எல்லா சொத்தும் அவர் பேர்ல தான் இருக்கு. அதனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்ததா ஒரு செய்தி வந்துச்சு. அதுல இருந்து உடஞ்சு போனவர் தான். செயின் ஸ்மோக்கிங், குடி பழக்கம் இதெல்லாமே ஹெவியா இருந்துச்சு அவருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்போது தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இந்த ப்ராப்ளம். இப்போ ஓகே ஈஸியா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யுவா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்களா? எக்காரணத்துக்கும் இது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அட்டாக் வந்துச்சு. அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவருக்கு ஒரு chronic disease இருக்கு. He's got chronic obstructive pulmonary disease. Initially curable-ஆன டிசீஸாக தான் இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள இந்த தடவை தான் அது ஃபேட்டல் ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்ப we can't save him. இன்னும் மிஞ்சினது 150 odd days. More or less 5 months with medication. அவ்வளோதான். என்ன சொல்றீங்க? என்ன செஞ்சாலும் அவரை காப்பாற்ற முடியாதா? வெரி ஸ்லிம் சான்சஸ் யுவா. ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அதுவும் 100% சக்ஸஸ் ரேட் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ப்ளஸ் அவர் வயசானவர். மெடிக்கல் சென்டரோட ஆப்ரேஷன் ஃபீ கேட்டாலே இஞ்சி வெளியே வந்துடும். இந்த விஷயம் அங்கிள் மணியம் கூட தெரியாது. டாக்டர் பிரான்சிஸ் தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. எனக்கும் டாக்டர் பிரான்சிஸ்க்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். ஏன் முருகன் கூட தெரியாது. கடவுள் ரொம்ப கொடூரமானவர்ல. இல்லை யுவா, God is fair. அவரோட மகன் மட்டும் அவர் நல்லபடியா பார்த்திருந்தா அந்த புண்ணியமே அவர் மகனை வாழ வச்சிருக்கோம்ல. இன்ஃபேக்ட் போன வருஷம் அவர் மகன் இறந்த நாள் அன்னைக்கு கிருஷ்ணாங்கிற ஒரு பையனை எனக்கு இல்லை, அவன் இறந்த நாள் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்னு சொன்னாரு. அவ்வளோ ஹேட்டட் அவர் சன் மேல. அவர்
மகன் பேர் என்னன்னு சொன்னீங்க? கிருஷ்ணசாமி. அவரை பார்க்க எப்படி இருப்பாரா? ஆமா, இவரோட போட்டோ உங்ககிட்ட எப்படி? என் பேர் யுவராஜ் கிருஷ்ணசாமி. எங்க அப்பா பேரு கிருஷ்ணசாமி மணியம். Guess what? மணியம் என்னோட தாத்தா. இப்ப என்ன பண்ண போறீங்க யுவா? யுவா, பேசாம அவர்கிட்ட போய் நீங்க தான் அவரோட பேரன்றது சொல்லிருங்க. அது அவர் 5 மாசம் உயிரோடு இருப்பாரு சொல்றதை விட கொடுமையானது. ஏற்கனவே என்கிட்ட சரியா பேச மாட்டாரு. இந்த நிலைமையில போயிட்டு நான் தான் அவங்களோட பேரன் சொல்ல சொல்றீங்களா? வேணாங்க, வேணாம். அவர் வாழ போறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. மதிமுத்த என்னமோ என்கிட்ட சொன்னீங்களே, அவருக்கு தேவை ஒரு நல்ல நண்பன். ஆ, நல்ல நண்பன். வேற இல்ல. நண்பன் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா உனக்கு எப்படி வலிக்கும் கேட்டீங்களே? ரொம்ப வலிக்கும், பட்டிருக்கேன். அந்த வலியை போக்குறதுக்கும் எங்க அப்பா அவர் செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்கும் எனக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு இதுதான். இதுதான் எது யுவா? நல்ல நண்பன் மணியமுக்கு இந்த யுவா. நான் தான் உங்க பேரன் போய் சொல்ல போறதில்ல, ஆனா நீ தான் என் நண்பன்னு கண்டிப்பா அவர் சொல்ல வைப்பேன். மதி, எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுப்பீங்களா? எக்காரணத்துக்கும் மணிமங்களுக்கு என் தாத்தாக்கு நான் தான் ஒரு பேரன்றது தெரியக்கூடாது. சத்தியம் பண்ணுங்க. ப்ளீஸ் மதி. மார்னிங். என்ன பண்றீங்க சரஸ்? யூஷுவல்டா. காஃபி. அம்மா, அப்பா இறந்து ஒரு 15 வருஷம் இருக்கும்ல? ஆமாடா. எப்படி இறந்தாங்கன்னு சொன்னீங்க? கட்டார்ல ஆன்சைட் ஜாப் செய்யும் போது ஆக்சிடென்ட். ஏன் கேக்குற? ஏன் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பாடி நம்ம கிட்ட ஒப்படைக்கல, அங்கேயே புதைச்சிட்டாங்க? ஏமா அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஒரு தடவை கூட நம்மள வந்து அவர் பார்க்கல? கம்பெனி அவ்வளோ ஸ்ட்ரிக்டா? லீவு கிடைக்காதோ? சுகர் போட்டியாமா? போட்டேன்டா. நான் கேட்கறதுக்கு உண்மையை மட்டும் சொல்றீங்களா? கேளுடா. நீங்களும் அப்பாவும் பெரியவங்க சம்மத்தத்தோட தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் ஏன் அப்பாவோட சொந்தம் நம்மளுக்கு யாருமே இல்லை? அது வந்து
உங்க அப்பாக்கு அவர் அப்பா மட்டும்தான் இருந்தாரு. அவர் பேர் என்ன? எங்க இருக்காரு? இவரோட இருக்காரா? அவர் பேர் வந்து மணியம் செங்குடன். அவரு எங்க இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அப்பா நல்லவரா கெட்டவரா? சுடுதுமா. ஆத்திரு 26 வயசு ஆகுது சரஸ் எனக்கு. நீங்களே சொல்லிருக்கலாமே. ஐம் சாரிடா கண்ணா. உனக்கு தெரிஞ்ச நீ கஷ்டப்படுவேன்னு தான். அப்படியா? நீங்க சொல்லிருந்தீங்களே மணியம் செங்கோடு இஸ் ஸ்டில் அலைவ். யா, நான் சர்வ் பண்ற ஹோம்ல தான் இருக்கேன். என்னடா சொல்ற? அவர் நல்லா இருக்கிறார்ல? நம்மளை பத்தி தெரியுமா? ஓ காட். தெரியாதுமா, தெரியவும் கூடாது. ஏண்டா? Oh God. யுவா, நீ என்ன பண்ணுவி ஏது பண்ணுவி எனக்கு தெரியாது. அவர் இருக்கிற போற கொஞ்ச நாள்ல சந்தோஷமா வச்சுக்கோ. யூ பி இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்க அப்பா பண்ண பாவத்துக்கு இதை விட ஒரு ராஜ்யத்தம் கிடைக்காதுடா. So sorryடா. I'm really sorry. ஏம்மா அப்பா உன் கூட இருக்கணும்னு சொல்றது குற்றமா? அப்பா, நான் எத்தனை தடவை தான் சொல்றதுப்பா, நான் பண்ற பிசினஸ்க்கு உங்களை என்னால வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. வேலை வேலைக்கு உங்களை எக்ஸசைஸ் மெடிசன்ஸ் இங்க எல்லாம் கிடைக்குது. அதை விட்டுட்டு வீட்டுல வந்து ஓன் உட்காந்துருப்பீங்களா? சொல்லுங்க. அம்மாவும் இல்லை, அவரும் பிசினஸ் விஷயமா யூஎஸ்ல இருக்க 2 வருஷமா. இவ்வளோ ப்ரெஷர்ல நான் எப்படிப்பா உங்களை பாத்துக்கிறது? நீங்க இங்க இருக்கிறதுக்கே இவ்வளவு செலவு பண்றேன்னு தெரியுமா? மறுபடியும் வீட்டுக்கு வரேன்னு தயவு செய்து கேட்காதீங்க. சிஸ்டர், ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலாமா? இவா வேணாப்பா. ஒரே நிமிஷம், அவ்வளோதான். சிஸ்டர், நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் அப்பா எப்பயாச்சும் உங்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருக்காங்களா? இல்லை. நானும் உங்கள் அம்மாவும் சந்தோஷமாக இருக்க போகிறோமா, நீ நிரந்தரமாக அங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. இல்லை. உங்களுக்கு உடம்பு முடியாதப்போ உங்களுக்கு கூட்டிகிட்டு ஒரு 3வது மனுஷக்கிட்ட ஒப்படைச்சு இந்தாங்க என் பிள்ளைய பார்த்துக்குங்க அப்படின்னாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்புறம் ஏங்க அவங்க குழந்தைய மாதிரி இருக்கிற இந்த வயசுல அவங்க வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறீங்க? இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு தேவை நர்ஸ் கொடுக்குற மருந்து மாத்திரையோ, பேச்சு துணைக்கு ஒரு 3வது மனுஷனோ, இல்லை நீங்கள் கொடுக்குற காசு பணமோ இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தா அவங்க பிள்ளைங்களோட அவங்க பேரம்பத்திங்களோட அவங்களோட வீட்டில் இருக்கணுன்றது தான். புரியுதா? குடும்பமும் இல்லாமல் எந்த வகையிலும் ஆறுதல் இல்லாதவங்க இங்கே வந்து இருக்கலாம், தப்பு இல்லை. இங்கே இருக்கிறவங்க அவங்க சொந்த பந்தமாயிருவாங்க. ஆனால் எல்லாரும் இருந்தோம், தோ உங்களை மாதிரி வசதி இருந்தோம், இங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆல்மோஸ்ட் அனாதை. பெற்றவங்க அனாதையாக ஃபீல் பண்ணா அப்போ பிள்ளைங்க நீங்கள் யாரு? பணம் தானே. நீங்களும் அந்த மாதிரி வேணாப்பா. பார்த்தீங்களா, அப்பான்னு கூட பார்க்காம எல்லாரும் முன்னாடி வச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க. பிள்ளைய ஒரு வார்த்தை தப்பாக பேசிடக்கூடாதுன்னு அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. இதான் பெற்றவங்க பண்ண புண்ணிய பிள்ளைங்க. பிள்ளைங்க பார்த்துக்க வேண்டிய பொக்கிஷம் பெற்றவங்க. கூட்டிகிட்டு போங்க. அப்பா, திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்கப்பா.
வீட்டுக்கு போலாம். தேங்க்யூ ஸோ மச்ப்பா. கடைசி காலத்தில் என்னோட ஆசையை நிறைவேற்றிட்டப்பா. ஹலோ, என்னதான் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. என்ன விஷயம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே முறுக்கிட்டு இருக்கிறதுனால எதையும் சாதிக்க போறதில்ல. வயசாச்சு மணிமா அங்கிள் உங்களுக்கு? இல்லை அங்கிள், எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு சகஜமா பேசுறதுனால ஒன்றும் குறைஞ்சிட போறது இல்லையே. நீங்க என்ன எப்படி பாக்குறீங்கன்னு தெரில. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு நல்ல நண்பனா தான் பழகணும்னு ஆசைப்படுறேன். பாருடா, நான் உனக்கு கெட்டவன் இல்லையே. ஒரு நண்பனா பாருங்க, தப்பா எடுத்துக்க மாட்டேன். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் சாதகமா ஒரு மேட்டர் நடந்துச்சு. சோமா அங்கிள் ஒரு டாக்டரோட ரியூனியன். ஓ மகனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உனக்கே தெரியுமே. அது ஊருக்கே தெரியுமே. குட் பை. நான் மணிக்கிட்ட சொன்ன மேட்டர் எல்லாமே அப்படியே ஒரு காதுல ஒரு எக்கோவா அடிச்சுக்கிட்டு இருக்கும். நான் உனக்கு கெட்டவன் இல்லையே. ஒரு நண்பனா பாருங்க, தப்பா எடுத்துக்க மாட்டேன். நான் உனக்கு கெட்டவன் இல்லையே. ஒரு நண்பனா பாருங்க, தப்பா எடுத்துக்க மாட்டேன். யுவா, லோகத்து சுந்தரியே, ஐஸ் பட்ல தண்ணிய தேடுறியே. யுவா, இந்த ரோபோ இங்க என்ன பண்ணுது? நிக்கிறதே ஒரு புதுசா இருக்கு. உன்னதான் கூப்பிட்டேன். கூப்பிட்டீங்களா? வைடா. ம், அப்படியே பேசாம இருந்த எப்படி? சொல்லுங்க தான். ஓ, சொல்லுங்க அங்கிள். நீ கெட்டவன் இல்லை, நீ நல்லவன் தான். இங்க எல்லோரோடைய சந்தோஷமும் நீ தான். எல்லாரையும் நல்லபடியா தான் பாத்துக்கிற. நானும் ஆரம்பத்துல சரி சரி சரி, மேட்டருக்கு வாங்க. என்ன மறைக்கிறாரு? நேரா விஷயத்துக்கு வரேன். எனக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்கு. ஆறா, அது ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நண்பனால தான் அதை நிறைவேற்ற முடியும். நீ தான் சொன்னியே எனக்கு ஒரு நண்பனா இருப்பேன்னு. என்னோட ஒரு 10 ஆசைகளை நிறைவேற்றுவியா? சரி சொல்லுங்க. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் விஷ், நீ என்னை அங்கிள்னு கூப்பிடக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டா பாக்குறேன்னு சொன்னல, மணி, ஏய் ப்ரோ, மச்சான், இப்படிதான் என்னை கூப்பிடணும். இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் நீ ஓகே பண்ணாதான் என் பக்கெட் லிஸ்ட்ல உள்ள செகண்ட் விஷயம் சொல்லுவேன். திருடியான மூஃபா இருக்கு. இது என்னடா கொடுமையா இருக்கு? சொந்த தாத்தாவை வாடா போடான்னு கூப்பிடுறதா? சரி, ஃப்ரெண்டுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு, கூப்பிட்டு பார்த்துடலாம். சரி சொல்லுங்க அங்கிள். சரி, இனிமே டே மணி வாடா போடா ப்ரோ நண்பா இப்படியே கூப்பிடுறேன். செகண்ட் விஷயம் சொல்லுங்க. என்ன பிட்டு பேப்பர்ல எடுக்கிறாரு? என்னோட செகண்ட் விஷ், பிரிச்சு பார். இப்போ ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணிட்டு தான் வந்து கெத்தா உட்காந்துருக்காரா? ஒரே இருட்டா இருக்கு. ஏன்டா மேட்ரு எடுத்து வந்தியாடா? சின்ன வயசுல என்ன வேலை பார்க்க வச்சிட்ட மணி? அது கிடக்கு. ஐட்டம் ஐட்டம் இருக்கா? எல்லாரும் தூங்கிட்டாங்க. வா வா, சைலண்டா வந்துரும்.
சொந்த தாத்தாக்கு விட்டு படம் கொடுத்த ஒரே பேரன் உலகத்திலேயே நான் ஒருத்தன் தான்டா. ச்சீ. என்னடா இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருச்சு? பின்ன உனக்காக அவங்க 2 மாசம் கழிச்சு வாந்தி எடுத்து புல்ல பக்கிற வரைக்குமா காட்டுவானுங்க. நீ பாக்குறத பார்த்தா எனக்கே டயர்ட் ஆகுது. அவங்களும் பாவம் எவ்வளவு நேரத்தை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நல்ல வேலை சீக்கிரம் முடிச்சிட்டான். சரி நான் வந்து கிளம்புறேன். டேய் டேய் வரேன். ஓகே என்னடா இரு. ரொம்ப தேங்க்ஸ்டா. வரலாறு நம்மளை பத்தி பேசும் மணி. ஹாப்பி தானே? சரி நம்ம வந்து கிளம்புறேன். ஓகே டேய் எங்க போற? என்னடா 3வது விஷ். குட் நைட். What's up bro? இந்தா ஏ இது என்கிட்ட யூஸ் இல்லாமல் இருந்துச்சு. இனிமே நீ யூஸ் பண்ணிக்க. வாட்ஸ்அப்லாம் இருக்குடா. இதுல செல்ஃபி எல்லாம் எடுக்கலாம்ல? நீ உயிர் எடுக்காம இருந்தா சரி. நம்ம வந்து கிளம்புறேன். பாய். டேய் என்னடா பெருசு பெருசாக பிளான் பண்ணுது. 4, 5, 6 மற்றும் 7. ஓ இது எங்கே போய் முடிய போதும்? முதல் இந்த ஆளுக்கிட்ட இருந்து நோட்டை பிடுங்கி வைக்கணும். வானம் உனது அழகிய பூமி உனது காற்றும் உனது அனுபவி தோழா வேதம் துறந்து இதயங்கள் சேரும் பொழுது யாவும் நமது அனுபவி தோழா கடலலை நில்லாது என்னாலும் மண்ணோடு மோதும் வாழும் வரை அது ஓய்வதில்லை உன் வாழ்வு உன் கையில் இல்லாமல் ஓடும் துன்பங்களை நீ வீசிவிடு இன்பம் தேடு உள்ளம் தீரந்து உலகினில் வாழும் காலம் கொஞ்சம் சிறிது வானம் உனது அழகிய பூமி உனது காற்றும் உனது அனுபவி தோழா டேய் இங்கிருந்து சார்ஜர் எங்கடா? இல்லடா இதடா பாய்ச்ச வேணே. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தமன்னா. ஹலோ டேய் எப்படிடா இருக்கீங்க? ஹவுஸ் தாத்தா? அவர் ஜாலியாக தான் இருக்காரு. இஸ் ஃபைன். ரியலி? டேய் டேய் அம்மா பேசணும்னு சொல்லி அவர்கிட்ட ஃபோனை கொடுடா ப்ளீஸ்டா. கொஞ்ச நேரம் இரு. மணி அம்மா பேசணுமா? எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. மாமாவா? சாரி அங்கிள் உங்க வாய்ஸோட மாமா வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சா? அதான் ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஃப்ளோல? ஆமா அங்கிள். உள்ள கெட்ட வார்த்தை கூட வரும். ஏய் உங்க அம்மா எக்ஸைட்மெண்ட்ல உளறி இருப்பாங்க. டக்குன்னு போனை வாங்க. டின்னர்ல சாப்பிட்டீங்களா அங்கிள்? தடங்களுக்கு வருந்திக்கிறோம். அம்மா உனக்கு டைம் ஆச்சு. நீ சாப்பிட்டு படுத்தீங்க. ஓகே லவ் யூ சீரியஸ். ஓகே பை.
அன்பு கொண்ட உள்ளம் தெய்வம் வாழும் இல்லம் அன்பு ஒன்றுதானே நம்மை சேர்க்கும் பாலமாகும் குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை தோழா என் தோழா ஒற்றை தென்னை தோப்பாகாதே தோழா என் தோழா சத்தியமா சொல்றேன், அடிச்சு அன்று பேரோட ஓட விட்டுடுவேன். வானம் போல திருப்பி வராது பார்த்து. வானம் உனது அழகிய பூமி உனது காற்றும் உனது அனுபவித்தோழா கடலலை நில்லாது என்னாலும் மண்ணோடு மோதும் வாழும் வரை அது ஓய்வதில்லை கடவும் வாழ்வு உன் கையில் நில்லாமல் ஓடு துன்பங்களை நீ வீசிவிடு இன்பம் தேடு உள்ளம் தீரந்து உலகினில் வாழும் காலம் கொஞ்சம் சிறிது எல்லை என்பதே எங்கள் அன்புக்கில்லையே வேதம் என்பதும் எங்கள் அன்புக்கில்லையே எல்லை என்பதே எங்கள் அன்புக்கில்லையே வேதம் என்பதும் எங்கள் அன்புக்கில்லையே வேதம் என்பதும் எங்கள் அன்புக்கில்லையே அப்புறம்டா என்னோட கேம் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு போல. பேக் டு யுவர் பெஸ்ட் ஐ கெஸ். எப்படி எல்லாம் வான்மதி வந்த நேரம் நினைக்கிறேன். லவ் இன்னுமாடா சொல்லாம இருக்க? அதான்டா இந்த லவ் எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. மற்ற பையனுக்கு முட்டி போச்சு சொல்றானுங்க தானே? டேய் ஓட்டாதடா. பின்னடா சும்மா ஐ லவ் யூன்ற ஒரு 3 வார்த்தை இதை சொல்றதுக்கு ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு அதை பார்த்தேன். 2 பேர் கோழிக்கு ஒரு கடலை போடுறீங்களா? சொல்லி தொலையண்டா. கடலை போட்டா காதல்னு அர்த்தமா? இல்ல கத்திரிக்கான்னு அர்த்தம். உடலங்கா பொம்பளை பிள்ளை கிட்ட லவ் சொல்ல பயந்துக்கிட்டு ஒழுங்கா போய் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லுடா. ஏய் நீ என்ன லவ் பண்ண சொன்னா அவ தப்பா எடுத்துக்க மாட்டா? அட இந்த காதல் பண்றவனுங்க எல்லாமே அரக்கிருக்குனாதான் திரிவானுங்க போல. நீ எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லுடா. வெங்காயம். ஏய் எனக்கு சமைக்க தெரியும்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் பேரெல்லாம் வச்சு விடைக்காதடா. நீ லவ் பண்ணி பார், அப்ப தெரியும் அந்த லவ் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு. ஏண்டா லவ் சொல்ல பயப்படுறீங்கன்னா அப்புறம் என்ன முந்திக்கிட்டு போய் மூஞ்ச காட்டுறீங்க? டி நீ லவ் சொன்னா சொல்லு, சொல்லாட்டி போ, நான் கிளம்புறேன். லவ் பண்றது நானு, இவன் ஏன் டென்ஷன் ஆவறான்? ஏதோ இவ்வளவு சக்சஸ் ஆச்சுன்னா ஆசையா ட்ரீட் கொடுப்பான். வான்மதி ஓசில மருந்து மாத்திரம் எல்லாம் கொடுப்பான்னு ஒரு அக்கறையில சொன்னான். ரொம்ப தான் பண்றான். ஏய் ஏய் நில்றா. அட எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். சொல்லு மணி. மணி நெஞ்சடிக்கிற மாதிரி இருக்குடா. ஏய் அங்க முருகன் இருக்கானா இல்லையா? பயமா இருக்குடா. உடனே வாடா. இரு நான் வரேன். முருகா முருகா சர்ப்ரைஸ். My God. Happy birthday to you. Cut the cake. Thank you so much. Thank you. இதெல்லாம் வான்மதியோட ஐடியா தான். இப்படி ஏங்க இப்படி? என்ன யுவா, த்ரில் இருந்தா தானே நல்லா இருக்கும். லைஃப்ல இந்த பர்த்டே நீங்க மறக்கவே மாட்டீங்க. இது என்ன அடுத்த வருஷம் இதை விட பயங்கரமா படிட மாட்டீங்க இவனுக்கு? சரி ஓகே, கேக் வெட்டிட்டா? சா
கேக் எப்படி இருக்கு? ம் சரி, எல்லாரும் gift கொடுத்துட்டாங்க, உன் gift மட்டும் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கு. உள்ள என்னது? நேரம். அது யாருக்குமே வெயிட் பண்ணாது. ம் வாட்ச். ம் இது எப்போதுமே உன் கையிலே தான் இருக்கணும். ம் நைஸ். ஜான். நல்லா இருக்குடா. தேங்க்ஸ் டமணி. ம் சரி, நீ எனக்கு ஒரு gift கொடுத்துட்ட, பதிலுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுக்கட்டுமா? என்னடா இது? உன்னோட 8வது விஷ். பெருமாள் கண்டுபிடிச்சிட்டியா அவனை? 2 நாளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். வெனஸ்டே செட்டிங்கும் பண்ணியாச்சு. தரமான சம்பவம் பண்றோம், கட்டுறோம், தூக்குறோம். இப்ப கேக் சாப்பிடுறோம். பெருமாள் பெருமாள் பெருமாள். யாரா அது மண்டையில தூடம் போட்டு வந்து நிக்கிறான்? கடைசியில இப்படி வந்து மாட்டிக்கிட்டியே. டேய் மணி, நீயா? என்னடா வேற மாதிரி இருக்கிற, வேற மாதிரி நடக்கிற, என்னடா இது? டேய், நீ நானும் ஒரே ஸ்கூலு ஒரே கிளாஸ், என்னையாடா கட்டி போட்டுருக்க? இப்ப என்ன பண்ண போற? சொல்லிட்டு சேர்ந்து விட செய்யும் போது சொல்றதுதான் இந்த மணியோட ஸ்டைல். என்னடா பஞ்ச் லைன் பேசுறான்? என்னடா ஸ்கிரிப்ட்ல தான் பேசிட்டு இருக்காரு? டேய், கேப்ல நீ ஏதாவது எழுதி கொடுத்தியா? பைபிள்ல பஞ்ச் டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. இட்ஸ் மீ. எப்படி இருக்கு என்னோட லைன்ஸ்? பிஞ்ச செருப்பாலே அடிப்பேன். லைன் ஒழுங்கா பாத்துக்க. அன்னைக்கு நான் உன்னோட சட்டில இங்கு ஊத்தலன்னு சொல்லியும் கொஞ்சம் கூட யோசிக்காம என்னைய அந்த குத்து குத்துனியே, ஞாபகம் இருக்கா? டேய், அது 50 வருஷத்துக்கு முன்னுக்கு உள்ளதுடா. பஞ்சத்தோட செத்து போயிட்டாங்கடா. பெருமாள் பெருமாள் பெருமாள். யா ஸ்பீக்கிங். கர்மா இஸ் வெயிட். டேய், என்னடா பேசிட்டு இருக்கல, போன் எடுத்துக்கின்ற? பார்த்தேன் இரு. ஓகே, நல்ல வேளை போன் எடுத்து வச்சிட்டான். கர்மா இஸ் a boomerang, but it will eventually come back to you. எத்தனை வருஷம் போனா என்ன, வாழ்க்கை ஒரு வட்டம். சுத்தம்டா. ஐயோ சாரிடா. அதுல வாழ்ந்தாகணும்ன்றது சட்டம்டா. கண்ணுல குத்திராடா. சத்தடா. பெருசுக்கு யாரா உன விஜய் டைலாக்லாம் எழுதி கொடுக்க சொன்னது? சம்பவம் லேட் ஆகுதுல. நீ ஒன்றும் கவலைப்படாத. லைனு கதையே இல்லை, அதான் லாஸ்ட் பஞ்ச் லைனு. நெக்ஸ்ட்டு குத்து தான். இப்போ பேபேக் டைம். பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் a selfie. நேரத்துல செல்ஃபி எடுக்கறான் பாரு. சிரி ஈ ரைட். ஓகே. டேய், செல்ஃபிலாம் எடுக்கறாரா? இதில் ஏன் தப்பு ஒன்றும் கிடையாது. ஒன்னை யார் ஃபோனை வாங்கி கொடுக்க சொன்னது? டேய், வாட்ஸ்அப் பண்ணுடா எனக்கு. ஃபேஸ்புக் இன்ஸ்டால இருந்தா I will tag you. இப்ப குத்து வாங்க ரெடியா? சின்ன பிள்ளைல எப்படி இருந்தோம்? நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி இருக்கிறேன், நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி இருக்க, குத்த போறேன்ற. பெருமாள் பெருமாள் சீக்கிரம் குத்தி தரடா, யாராவது வந்துற போறாங்க. ஓகே ஓகே. குத்துறாதடா, உனக்கு நான் ராஜுக்கு டாக்டர்ல குடுத்தடா. அப்பா, ராஜம்மா காப்பாத்திட்டாப்பா. ஏய், மிஷன் அபார்ட். சம்பவம் கேன்சல். கம் டு பேஸ். ரோஜர் தட். அங்கிள், நீங்க கிளம்புங்க. எப்படி கட்ட அவுத்து விடுறா? என்ன கட்டு கட்டுறானுங்கப்பா. இப்ப இப்படி போட்டா இல்ல இப்படி போட்டா? நாங்க எப்படி போறோம், நீங்க அப்படியே போயிருங்க. நான் இப்படியே அப்படியே போறேன். போங்க. மம்மி, டாடி,
மம்மி மணி மணி யார் அந்த ராஜி? போலாம். ம் சரி நீ வண்டியில் இரு. டேய் நீ காடி எடுத்துருவாடா. பார்த்து. ம் ம் நிஜமா அவர் அப்படி ஷாக் ஆயிட்டாரா? அந்த ராஜின்ற பேரை கேட்ட உடனே ஓங்கன கை ஓஞ்சிருச்சு. அந்த பெருமாள் பெருமாள் பெருமாள். ஏன் அவர் பேர் 3 தடவை சொல்றீங்க? இது மணியோட மாடுலேஷன் எனக்கு ஓட்டிக்கிச்சு. அந்த ஒரே ஒரு பெருமாள் என்னமோ லவ் லெட்டர்னு என்னமோ வளர்னாரு. ஒருவேளை அங்கிள் மணியோட எக்ஸ் லவரா இருக்குமோ? ஸ்கூல் டைம் லவ்வுக்கு அவருக்கு ஏன் அவ்வளோ ஃபீல் பண்ண போறாரு? எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி செட்டு போட்டு தருமா? எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. யுவா, ஸ்கூல் டைம் லவ்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. எல்லாருக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் ஆர் ஃபர்ஸ்ட் க்ரஷ் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. நானும் தான் என்னோட பிராயனை மறக்கவே இல்லை. பிராயனா? யார? சைனீஸ் பாய், ஸ்கூலில் செம்ம க்யூட்டாக இருப்பான். தப்பிச்சான். கண்ணா பின்னா க்ரஷ் அவன் மேலே. சிரிச்சா கன்னத்தில் குழி வேற விழும். மண்டல அவங்களாம் மறக்கவே முடியாது. ராஜி should be someone like thatல. பட் அவர் ஃபீல் பண்றத பார்த்தா ஒன் செகண்ட் சொல்றா முருகா. ஐ எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் தானே. குழப்பத்துக்கு பிறந்தவன கான்டாக்ட் சேவ் பண்ணிருக்கு சொல்லு. பிரதர், மணிய மக்களை ஹோம்ல காணும். ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டாரு. காலையிலே வர ஒரு மாதிரியா இருந்தாரு. என்னடா காணோன்னு சொல்ற? சரி சரி நான் பார்க்குறேன் விடு. என்னாச்சு? தாத்தாவை ஹோமில் காணாமா, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாராம். முருகன் பதறான். வயசான காலத்தில் இவர் இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏன் தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம்? ஒரு வேளை லவ் ஃபீலிங்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. அவர் அநேகமாக எங்கே போயிருப்பாருன்னு எனக்கு தெரியும். அவருக்கு மனசு சரியில்லைன்னா அவர் ஒரு இடத்துக்கு போவார். வாங்க போகலாம். அது சாப்பாடு பில்லு பே பண்ணிட்டு வாங்க யுவா. ஓகே. இங்கே எங்கேயாவது தான் இருப்பாரு. வாங்க. மதி இங்கே ஏதாவது சூசைட் பண்ணிருக்கு. பேசாம வாங்க யுவா. ஓகே. நீங்க வேற. தோ ஏன் இந்த நேரத்துல இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? ஏய் உனக்கு என்னாச்சு? ஏன் இந்த சோகம்? ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேறியா? கேட்டுக்கிட்ட இருக்க பதில் சொல்றான். அப்ப அடுத்தாப்பு ரெடியா? ஏய் இது யாரா? ராஜி. ராஜம்மா. நான் லவ் பண்ண பொண்ணுதான். அவளும் என்னைய லவ் பண்ண. ஆனா நாங்க 2 பேரும் லவ் சொல்லிக்கல. எனக்காக பெருமாள் தான் லவ் லெட்டரை கொடுத்தான். அதை பார்த்து அவ சிரிச்சா. ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள கடன் பிரச்சனையானால அவங்க அப்பா யாருக்கிட்டையும் சொல்லாம குடும்பத்தோட ஊரை விட்டு போயிட்டாங்க. எங்க போனா எப்படி இருக்கா ஒரு தகவலும் இல்லை. சோ சேட்ல யுவா. என்ன சோ சேட்? இது 96 பட ரீமேக். கொஞ்சம் பிளாட்டை மட்டும் மாத்திருக்காரு இருந்தாலும். யுவா அவரே சோகத்துல இருக்காரு. அவ என்ன கேட்க போறான்னு நினைச்சாலே எனக்கு பகிர்னது. சரி நண்பா, நீ எங்க வர நல்லா தெரியுது. உன் 9வது ஆசை என்னன்னு சொல்லு. அந்த டைம்ல எங்க ஸ்கூல்ல ஒரு ப்ரோம் நைட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. நான் ராஜி அந்த ப்ரோம் நைட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். பட் பிஃபோர் தட் அவங்க அப்பா ஊரை விட்டே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ராஜி நல்ல காரியம் பண்ணாரு. நான் ஒரு டின்னராவது அவ கூட போகணும். மனசு விட்டு பேசணும். மனசு வீதி வீதியா அலைய விடுவார போல. நீதான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்றீங்க.
அங்கிள் அவர் பார்த்துக்குவாரு நம்ம போலாம் வாங்க. பார்த்துக்கோண்ணா சுருட்ட முடி எப்படி கோத்து விட்டு போகுது பாரு. ராஜி எங்க ஜி இருக்கீங்க? பாத்தியாமா உன் மாமனாருக்கு கொழுப்ப இந்த வயசுலயும் டேட் கேக்குது. உன் மாமாக்கு நான் மாமா வேலை பார்க்கணும். டேய் சும்மா இருடா. எப்படி ஆண்டி இவங்களை கண்டுபிடிக்கிறது? நான் வேற கெத்தா இவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டேன். ஏதாவது ஐடியா கொடுங்களேன். நீங்களாம் எதுக்கு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் வச்சுருக்கீங்க? அதில் அப்லோட் பண்ணி இவங்களை தேடிட்டு இருக்கிறோன்னு சொல்லுங்க. உன் நம்பர் மதி விக்கி நம்பர்லாம் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஷேர் பண்ண சொல்லுங்க. அவங்க தான் கேரளா தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள். அதானே? பிடிக்கிறேன் பாரு. மதி நீங்களும் ஃபோட்டோ பிடிச்சிக்கங்க. அப்படியே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க யுவா. ஐயோ வாசல்லே நிற்கிறாரு. வெயிட் பண்ண நல்லா இருக்காது. இப்போதான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஷேர்ஸ்லாம் தெரிக்குது. காத்திருப்போம். ம் ம் இப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கு. மூஞ்சி தொங்குது, தூக்கி வை. ஹலோ கோபிஸ் பெரட்டல் சாப்பிடுங்க. அதான் அங்கிள். ம் ஆண்டி நாங்கள் சாப்பிடுங்க. யுவா என்ன மணி? ஏதாவது இருடா, இப்போ தானே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லாரும் போட்டிருக்கோம். இனிமே தான் எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க. கொஞ்சம் பொறுமையாரு மணி. ஹலோ பிரதர், அது ஏன் இடம், நீங்க இப்படி போங்க. உன்னை யாரு பிரிச்சா, ஒரு கோடு கீழிச்சா, உன்னான சொந்தம் யாருடா அது? ஹலோ ஹலோ, நமக்கு ஒரு பொண்ணு அடிக்கிறாள. How is it possible? ஹலோ ஹலோ, நீங்க யாரு? கால் பண்ணது நீங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் பேர் தனுஷா. நல்ல பேரு தான். எதுக்கு என் பாட்டி தேடுறீங்க? பாட்டியா? ஏங்க பாட்டிக்கு ரூட் போடுற அளவுக்கு நான் ஐயோ, ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு போஸ்ட் பார்த்தேன், அதான் கேட்குறேன். எதுக்கு என் பாட்டியை தேடுறீங்க? பேசு. ஓ ராஜா, உங்க பாட்டி தானா? ஓ மை ஃபைனலி. இது உறவின் சங்கமம்ங்க. அவங்களுக்காக தான் நாங்கள் அந்த போஸ்டே போட்டோம். உங்க பாட்டியோட ஃப்ரெண்டு ரொம்ப நாளா, ரொம்ப மாசமா, ரொம்ப வருஷமா அவங்கள தேடுறாங்க. உங்க அட்ரஸ்? வேர் இஸ் த பியூட்டி? யார் நீங்க? கால் பண்ணல. ஓ, நீங்க தானே அது? யா, ஓகே ஓகே. தட் ஸ்வீட் வாய்ஸ் நான் தான். ஹாய், ஐம் வான்மதி. ஹீஸ் யுவா அண்ட் ஹீஸ் விக்கி. ஓகே ஓகே, கம் இன். நீங்க போங்க. நீ போறப்ப நான் அப்புறம் வரேன். போயிருக்க வாடா போடா. ஐயோ
ஏன் மணி உங்களுக்கு விழுந்தானு. அழகா இருக்காங்களே. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க, எதுக்கு இவங்களை தேடினீங்க? உங்களுக்கு மணியம்ன்றவர ஞாபகம் இருக்கா? மணியம் செங்கோடன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் நான் ஸ்கூல்ல படிச்சீங்க. உங்க போட்டோ ஒன்று வச்சிருந்தாரு. அதை வச்சுதான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு உங்களை தேடணும். இந்த போட்டோ தான். ஒரு ப்ராப்ளம், சின்ன பிரச்சனை. மணியம் என்னோட தாத்தா தான். அவருக்கு ஒரு பிரச்சனை. அது எப்படி சொல்றது? அது அவருக்கு ஒரு அன்கியூரபிளான டிசீஸ் வந்திருக்கு. ஹீஸ் காட் chronic obstructive pulmonary disease. அவரு இருக்க போறது என்னமோ 3 மாசம்தான். அவரு போறதுக்கு முன்னாடி இவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ப்ளீஸ். ப்ளீஸா, ப்ளீஸ். சார், எப்போ? யுவா, அவ பார்க்க எப்படி இருந்தா? சொல்லுடா மதி, சொல்லுடா. ஐயோ, எனக்கு கைய ஓடல, காலம் ஓடலையே. அழகா இருந்தாளா? என்னை பத்தி கேட்டாளா? எப்போ டின்னர்? நாளானிக்கு. நாளானிக்கா? ஐயோ, அதுக்கு நடுவுல இன்னும் ஒரு நாள் இருக்கடா. டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. உனக்காக இவ்வளவு தூரம் பண்ணதே பெரிய விஷயம். அதெல்லாம் புருஷன் ஒத்துக்கிட்டது அதை விட பெரிய விஷயம். அவ புருஷன் பார்க்க எப்படி இருந்தா? மனுஷமா இருந்தான். இப்ப இந்த வெங்காய டீட்டெயில்ஸ் உனக்கு தேவையா? பேசாம கண்ணை மூட்டு தூங்கு. கண்ணை முன்னா தான் இவ தூங்க முடியும். இன்னைக்கு அவர் தூங்குன மாதிரி தான். நீங்க தலகாணியை கட்டி பிடிச்சிட்டு கனவு காணுங்க அங்கிள். நாங்க கிளம்புறோம். இவா ராஜிக்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும்டா. மணிக்கு நான் ப்ளூல ட்ரெஸ் போட்டா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ப்ளூ பிடிக்கும், நல்லாவே தெரியுமே. மணி என்னாச்சு? மணிக்கு என்னமோ ஆச்சுடா. அவன் நேரம் சிப்ப போடு. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். I'm here. Uncle ready-யா? Yeah, he is. நாங்க வந்துடுறோம். ஓகே. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? என்னங்க, நான் பார்க்க நல்லா இருக்கனா? ரொம்ப அழகா இருக்க ராஜமா. பார்க்க போற தாங்க முடியலடா. சொல்லுடா. நல்லா தான் இருக்க. டப்பா டான்சர் வயசுல டேட்டிங் வா. காடி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன், சீக்கிரம் வந்துரு. சரிங்க.
என்னன்பா எப்படிடா ஆரம்பிக்கிறது சொல்லுடா. ஏய் டேட் வேணும்னு கேட்டா ஓகே. இதுக்கே நான் தால கை காலில் விழுந்து சம்மதம் வாங்கியிருக்கேன். ஸ்க்ரீன் பிளே மட்டும் தான் என்னோடது, டைலாக்ஸ்லாம் உன்னோடது, நீயே பார்த்துக்கோ. அங்கிள், திஸ் இஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மூமெண்ட். அவங்க எனி டைம் வந்துடுவாங்க. பி கான்ஃபிடென்ட், ஓகே? டேய் நாங்கள் 2 பேரும் அந்த ஏரியாவில் வெயிட் பண்ணுறோம். ராஜின் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. மணி ராமுக்கு போக முடியலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தால போர்க்களத்தில் குச்சிருக்க வாழை சுருட்டி வச்சுக்கணும். திஸ் இஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மூமெண்ட். வாங்க யுவா. மணி ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த். பயமா இருக்குடா. பேசுறோம். பேசாம எப்படி இவா பேசுறது? ஹாய்னு சொல்லுங்க. ஹாய். ஹாய். எத்தனை வருஷம் ஆச்சு மணி உன் குரலை கேட்டு? எப்படிடா இருக்க? ஐயோ நின்றுகிட்டே இருக்கிறியா? அப்புறம் நம்ம போக முடியாத ப்ராம் நைட்க்கு பதில் தான் இந்த டின்னரா மணி? அதுவும் 50 வருஷம் கழிச்சு. யுவா, ஏன் இங்க வந்தீங்க? ஏன் சைலண்டா இருக்கீங்க? பேசுங்க. ஐ லவ் யூ மதி. உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் சொல்ல முடியல. அதுவும் இல்லாமல் மணிக்கு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் கூட நேரம் போயிடுச்சு. எவனால தான் நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிறது. அதான் சொல்லிட்டேன். அதுக்குன்னு இவ்வளோ நாளா வெயிட் பண்ணுவீங்க யுவா? உன்னை ஒரு வாட்டியாவது பாத்திர மாட்டேன் நானு ஆசையா இருந்த மணி. நல்ல வேலை மணி, பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்க 2 பேருக்கும் தான் நன்றி சொல்லணும்டா கண்ணுங்களா. அவரை நல்லா பாத்துக்குங்க. சரி சரி, நான் வரேன். சரி, பாய்.
ஹாப்பியாடா மணி? ஹாரி குட் ஈவினிங். சரி மணி, டயர்டாக இருப்பா, லேட் ஆச்சு, போய் படு. டியூவா ஆ தேங்க்ஸ்டா நண்பா. நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியலடா. சரி சரி, சந்தோஷமாக இருக்குன்னு அழுந்துக்கிட்டு விடுறா வர்றா. யா, போய் படு. என்னோட 10வது வேணா நிறுத்து. எனக்கு நாளைக்கு இன்டர்வியூ. உன் 10வது ஆசைலாம் போஸ்ட்போன் பண்ணி வை, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரியா? பாய்மா. பாய் அங்கிள், குட் நைட். குட் நைட்டா. சரி, ரொம்ப நேரம் இந்த மாதிரி நிற்க முடியாது. அம்மா பார்த்துருவாங்க. நான் கிளம்புறேன். All the best for your interview tomorrow. தேங்க்ஸ்டா. என்ன, எனக்கும் லேட் ஆச்சு, உனக்கும் லேட் ஆச்சு. நாளைக்கு வேலைங்கிறது I love you too, Eva. ஓ, நல்லபடியா இன்டர்வியூ பண்ணேன். இந்த பூஸ்ட் போதும்னு நினைக்கிறேன். குட் நைட். லவ் யூ. ஓகே பாய். இன்னைக்கு நான் தூங்குன மாதிரி தான். நீ பார்த்து போ. யுவராஜ், எஸ். பதினஞ்சு மிஸ் காலா?
ஹலோ மதி, எனக்கு வேலை கிடச்சிருச்சுடா. ஏய், இவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன், எதுவும் பேச மாட்டேற மதி? மதி, அவருக்கு ஒன்றும் இல்லைதாடா. யுவா முருகா, ஒன்றும் இல்லை, சொல்லு முருகா. பாஸ் நேற்று நல்லா தானே கண்ட்ரோல். டாக்டர், அவருக்கு ஒன்றும் இல்லை. உட்காரு உட்காரு உட்காரு. டாக்டர், ஏற்கனவே அவருக்கு இந்த மாதிரி தான் என்னமோ. என்னாச்சு மணியா சொல்லு. ஏய், யாரா சொல்லி தொலைங்களா அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு. ஈஸ்வரமோப்பா. அன்னைக்கு நீங்கிட்ட என்ன சொன்ன? அவர் இன்னும் 5 மாசம் உயிரோட இருப்பாரு அப்படின்னு தானே சொன்னேன். அப்புறம் எப்படி இப்படி எப்படி சொல்ற? எப்படி? டேய் மச்சான், போடா. வேலை கிடைச்சிரும். எப்படியாவது காசு திரட்டி ஒரு லோனை போட்டதோ நீங்க சொன்ன ஆபரேஷனை பண்ணி எப்படியாவது அவரை காப்பாத்தி ஒரு 10-15 வருஷம் நம்ம கூட இருப்பாரு பார்த்து. பொய் சொன்னீமதி. இல்ல உங்க மருத்துவம் அவன் ஏமாத்திடுச்சு. இல்ல, நீ தான் ஏமாத்திட்ட. You cheat. என்னடா பேசுற? பேசாம இல்லம்மா. பரவாயில்ல, விடுங்க. நான் உன்னை ஏமாத்துறேன் யுவா. நீ அவர் மேல வச்சிருந்த அன்பு தான் உன்னை ஏமாத்திடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அங்கிள்? அதோ வரேம்மா. மதி, வாமா. எப்படி இருக்க? சாப்பிட்டியா? என்ன அங்கிள் இதெல்லாம்? எப்பல இந்த மெடிசன்ஸ்லாம் அவாய்ட் பண்றீங்க? சொல்லுங்க அங்கிள், இது எவ்வளவு முக்கியமான மெடிசன்ஸ் தெரியுமா? ஏமா இந்த மருந்து மாத்திரைகள்லாம் விடாம சாப்பிட்டேனா இன்னும் ஒரு 4 மாசம் உயிரோட இருப்பேனா? என்னம்மா பாக்குற? எனக்கு எப்படி தெரியும்னா, ஃப்ரேசஸ் இல்ல, நீ யுவாவை மீட் பண்றதுக்கு முன்னாடி என்னை ரூமுக்கு போக சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? நான் போகலம்மா. நீங்க உட்கார்ந்த இடத்துலயே பக்கத்துல ஒரு மறைவான ஸ்பாட்ல உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டேன். அவன் உன் மேல ஆசைப்படுறான்னு எனக்கு தெரியும். ஒருவேளை லவ் சொல்லுவான் போல இருக்கும்னு ஒட்டிக்கிட்டேன். ஆனா நான் கேட்டது வேறம்மா. அதுக்கப்புறம் இவவும் நீயும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டீங்க. என்னடா திரும்பினா
பார்த்துருவீங்களோன்ட்டு நானும் ரூமுக்கு போயிட்டேன். நீ கேட்கலாமா? அப்புறம் ஏன் இந்த மருந்து மாத்திரையை சாப்பிடலன்னு? எப்ப யுவா என் வாழ்க்கையில வந்தானோ அன்னிலிருந்தே வாழ்க்கை வேற மாதிரி திசை திரும்பி போயிட்டு இருக்குமா. நான் என்னோட சின்ன சின்ன ஆசைகள் மட்டும் அவனை யூஸ் பண்ணி தீர்த்துக்கலாமா. என்னையே அறியாம வாழ்க்கையை இப்படி சந்தோஷமா வாழணும் நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா நீ இன்னும் இத்தனை நாள் தான் உயிரோட இருப்பேன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. யுவா கூட இருக்கும்போதுதாம்மா அந்த நரகத்திலிருந்தே வெளியாகிறேன். அதனாலதான் இந்த மருந்து சாப்பிடுறத நிறுத்திட்டேம்மா. சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும், என் சோகத்தை காட்டிக்க கூடாதுன்னு இருந்துட்டேன். ஏன்னா நாளைக்கு நான் செத்தாலும் அவன் நண்பனா சந்தோஷமா செத்துருவேன். மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இந்த தேதியில தான் சாக போறேன்னு நரக வாழ்க்கை வேண்டாமா. இப்ப இந்த வாழ்க்கை சொர்க்கம், அது உங்க மருத்துவம் எடுத்துட வேண்டாமே. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியாமா? என்ன அங்கிள்? நான் செத்து போனா கூட இனி யுவா கடைசியா சிரிச்ச முகமா தாமா பார்க்கணும். ஏன் என் வாழ்க்கையில வந்தானும் தெரியல, ஆனா ஏதோ ஒரு பந்தம் எனக்கும் அவனுக்கும் இருக்குன்னு தோணுது. அப்பப்ப என் மகனோட சாயல் கூட அவங்கிட்ட பாக்குறேன். அதனால நான் என் மகனுக்கு காட்டுற நட்பு கடவுள் யுவா மூலமா எனக்கு திரும்பி கொடுத்தார். இது சாதாரண நட்பு இல்லம்மா, அதையும் தாண்டி புனிதமானது. அதனால மதி, எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு நீ யுவா கிட்ட சொல்லவே கூடாது. இது என் மேல சத்தியம். காலையில நீ கால் பண்ணும்போது கூட ஆம்புலன்ஸ்ல நான் அவர் பக்கத்துல தான் இருந்தேன். அப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது அவர் நீ கால் பண்ண ஆன்சர் பண்ணுவேனா, அவனுக்கு இன்டர்வியூ இருக்கு, அவனுக்கு கண்டிப்பா அந்த வேலை கிடைச்சிரும், அது வீணா போகக்கூடாது, செய்கையில எனக்கு புரிய வச்சுட்டாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா யுவா? அவர் கடைசியா நீ அவரை சிரிச்ச முகத்தோடய பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். But it's the other way around too. உன்னையும் கடைசியா அவர் சந்தோஷமா தான் பார்த்தாரு. You know, he was so cute yesterday night. நைட்ல எனக்கு மெசேஜ் பண்ணாரு. என்னம்மா, உனக்கும் யுவாக்கும் லிவ் செட் ஆச்சா? He could feel it, யுவா. அவன் வந்து என்கிட்ட சொல்றதுக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னாரு. He was so happy. அவரோட எல்லா ஆசையும் நீ நிறைவேற்றி. ராஜி அவரை பார்க்கணுன்றது அவரோட 9வது ஆசைல. நேத்து கூட அவரோட 10வது ஆசை அப்படின்னு சொல்லிடுமோ. அவரோட கடைசி விஷயம் என்னவா இருக்கும்?
தாத்தாவை போய் ஒரு ரொட்டி பாருடா. சொந்தம் உண்டு என்றே நான் சொல்லும் முன்பே சென்றானே மீண்டும் வருவானோ மெய் என்ன பொய் என்ன அறிவானோ. உயிர் நீத்து முகம் பார்ப்பதை விட உயிர் வாழும் போதே உறவறிந்து வாழ்வதே மேலடா மானிடா.